வெங்காயத்தை நல்லா சுருள கிண்டணும். சுருள நல்லா கிண்டி நல்லா வதங்குற அளவுக்கு அப்படி நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டணும். கருகு விட்டுறக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போட்டு வதக்கணும். தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக வேணால் உப்பு சேர்த்து வதக்குனா தக்காளி வதங்குமா. அதனால் தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கும். தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. சிக்கனையும் போட்டு வதக்க போகிறோம். சிக்கனை போட்டு வதக்க வேண்டியதுதான். சிக்கனை வதக்கும் போது அதில் தண்ணி வரும். அந்த தண்ணி அது தண்ணி பிடிச்சிருக்கும்பாங்க. அலசும் போது இது பண்ணும்போது அந்த தண்ணி வெளியில் சிக்கனில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே அதுவே வேகணும். அதில் இருக்கிற தண்ணி வெளியில் வரும் வதக்கும் போது. அது நல்லா வேகணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு பொடி, அப்புறம் 1 சிட்டிகை மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் சிக்கனில் போட்டு.